பூவாளி நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நம்ம பூவாளி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மூலிகைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை கற்ப வகை மூலிகையில் ஒன்றான சிறு சிறுபடையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். செருப்படை ரெண்டு வகைப்படும். ஒன்று சிறு சிறுபடை, பெரும் சிறுபடைன்னு ரெண்டு வகைப்படும். இதில் சிறு சிறுபடையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கிளினஸ் லோட்டாய்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரவியல் பெயரையும் ஐசோசாசியே அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர குடும்பத்தையும் சார்ந்தது. இது வந்து கோடை காலங்களில் வற்றிய குளங்கள், ஏரிகள் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஏரிகளில் வற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தரையோடு படர்ந்து வளரக்கூடிய ஒரு சிறு செடி இனம். இது வந்து பார்த்தோன்னா வெளிரிய வட்ட வடிவமான இலைகளை கொண்டது. அந்த இலைகளுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா வரிப்பள்ளங்கள் அதிகமாக காணப்படும். கணுக்களில் வெட்டுப்பற்களோடு காணப்படும். இது வந்து பார்த்தோன்னா உடல் வெப்பத்தையும் நாடி நடையும் அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு. இது வந்து பார்த்தோன்னா உடலுக்கு எடுக்கும்போதே கற்ப வகைகளும் ஒன்றும் சொல்லியிருக்கேன். அதனால் இது வந்து உடலுக்கு எடுக்கும்போதே கொஞ்சம் நம்ம பார்த்து பக்குவமாக செய்யணும். இது வந்து மருத்துவர்களுடைய ஆலோசனை பிரகாரம் இதை நீங்கள் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னாக்கா உடலில் இருக்கக்கூடிய வியாதிகளை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த சிறு சிறுபடியோடைய சாறையும் வெள்ளை வெங்காயத்தோடைய சாறையும் 30 மில்லி வகைக்கு 30 மில்லி எடுத்துக்கோங்க. 30 மில்லி எடுத்து தேன் கலந்து நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்டு வரும்போது பேதியாகும். பயப்பட வேண்டாம். இதை நீங்கள் சாப்பிட்றதுனால என்ன ஆகும் கேட்டினாக்கா மேக நோய், வெள்ளை, அதுக்கப்புறம் சொறி, சிரங்கு இதெல்லாம் குணமாகக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த நம்மளுடைய சிறு சிறுபடியோட வேர் இருக்குது பார்த்திங்களா, அந்த வேரையும் அதற்குண்டான சம அளவு எடையோடு பார்த்தினாக்கா சுக்கு மிளகு நீங்கள் சம அளவு எடுத்து அதை வந்து நீங்கள் நல்லா இடித்து பவுட்ரு பண்ணி இல்லையா அரைச்சி ஒரு கொட்டைப்பாக்க அளவு எடுத்து நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா வாதம், கபம், குன்மம், அதை வயிற்றில் வந்து சரியாமை, வாத பித்தம் இதெல்லாம் வந்து ஈஸியாக குணமாகக்கூடிய ஆற்றல் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிறு செருப்படையும் குப்பைமேனி, கரிசலாங்கண்ணி இதை வந்து நிழலில் உலர்த்தி சம அளவு எடுத்து அதை வந்து பார்த்தோன்னா சர்க்கரை கூட்டி நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா 21 நாட்களில் உங்களுக்கு வந்து குன்மம் ஈஸியாக குணமாகக்கூடிய ஆற்றல் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செருப்படையும் கரிசலாங்கண்ணியும் குப்பைமேனியும் நீங்கள் நிழலில் உலர்த்தி அதை வந்து பொடி செஞ்சு நீங்கள் வந்து பார்த்தோன்னா நல்லா ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா ஜலிச்சிருங்க. அதில் வரக்கூடிய பவுடரை சம அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் வந்து உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு அந்த ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய நோய் ஈஸியாக குணமாகக்கூடிய தன்மை உண்டு. அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய செருப்படையோடைய இலையையும் அதுக்கப்புறம் மிளகு, திப்பிலின்னு சொல்லக்கூடிய இது 3 வந்து பார்த்தோன்னா ஒன்றாக கலந்து சுட்டுணும். நல்லா எரித்து சுட்டு அதனுடைய சாம்பல் இருக்குது பார்த்திங்களா, அந்த சாம்பலை சம அளவு எடுத்து அதிலோட சர்க்கரை சேர்த்து நீங்கள் சர்க்கரையோ இல்லை தேனோ குழச்சி நீங்கள் வந்து நம்மளுடைய ஜுரம் முடித்தா அந்த விக்கல், நாக்கு வறட்சி, சொரசொரப்புலாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நீங்கள் தடவிட்டு வந்தால் ஈஸியாக குணமாகிடும். ஆனால் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் அதை தடவி 3 முறை நீங்கள் தடவிட்டு வந்தீங்கன்னா போதும், அது ஈஸியாக அந்த மாதிரியான வியாதிகள்லாம் குணமாகக்கூடிய தன்மை உண்டு. இதில் வந்து பார்த்தோன்னா பெரும் சிறுபடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று உண்டு. இதுக்கு மருத்துவ குணங்கள் அதிகமாக கிடையாது, ஆனால் விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இதை வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ நட்டுவாக்களின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து கடிச்சிடும். அவ்வளோ சீக்கிரம் அது கொட்டாது. அப்படி சப்போஸ் கொட்டிடுச்சு அப்படின்னா விஷம் உடனே ஏறி நுரத்தள்ள ஆரம்பிச்சிடும். அது உயிரையே போக்கக்கூடிய தன்மை பெற்றது. அதான் அந்த நட்டுவாக்களி கடிச்சிருச்சுன்னா நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுடைய பெரும் சிறுபடைன்னு சொல்லக்கூடிய அந்த சமூலத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 மிளகு, ஒரு 6 பூண்டு இருக்குது பார்த்திங்கன்னா, வெள்ளைப்பூண்டு, அந்த வெள்ளைப்பூண்டுடைய பல் எடுத்து நல்லா அரைச்சி கொட்டைப்பாக்க அளவு நீங்கள் வந்து உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த விஷம் வந்து இறங்கக்கூடிய தன்மை பெற்றது. ஆனால் இந்த மருந்து நீங்கள் உள்ளுக்கு சாப்பிடும்போது உப்பு, புளி, பத்தியம் இருக்கணும். பத்தியம் இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த விஷத்தை முறித்து உங்களுக்கு வந்து ஈஸியாக குணமாகக்கூடிய தன்மை பெற்றது. அதனால் இந்த செருப்படையை நீங்கள் வந்து நம்ம வேரிங்கள்லையோ குளங்கள்லையோ போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதை வேரோடு எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா அதனுடைய விதைகள் கிடைச்சாலும் எடுத்துகிட்டு வந்து வளர்க்கலாம். அதில் வெள்ளை நிற சிறு சிறு பூக்கள்
பூக்கக்கூடிய தன்மை பெற்றது. இது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இதனுடைய மருத்துவ பயனை சொல்லி இதை நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி அழிஞ்சு வரக்கூடிய மூலிகையில் இது ஒன்றா இருக்குது. இது வந்து அழியாமல் நம்ம பாதுகாத்து நம்மளுடைய பாரம்பரிய வைத்திய முறைக்கு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது கற்ப வகைகளை ஒன்றுன்றதுனால காயகற்ப மூலிகைகளை இதுவும் சேர்த்து வச்சுருக்காங்க. இதை நீங்கள் வீட்டில் வளர்த்து இதனுடைய முழுமையான பயனையும் பெறணும். இப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றல் கொண்ட செருப்படையை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மற்றொரு நாள் வேறொரு மூலிகையோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.